திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படும் நிலையில அங்கு இன்றைய தினம் எப்படி மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருந்தது இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா காலை 5:30 மணிக்கு வலுவிழந்திருக்கு. அது இப்போ புதுச்சேரி கடற்கரை பகுதியில நிலவி வருவதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இதன் காரணமா திருவண்ணாமலை உள்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும், அதே மாதிரி இன்னும் சில மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இப்ப திருவண்ணாமலையில மட்டும் மழை எப்படி இருக்கு அப்படின்றத தவிர சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மழை அளவும் நமக்கு முக்கியமா இருக்கு. காரணம் 5 லட்சம் பக்தர்கள் வரைக்கும் திருவண்ணாமலைக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்ப சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் மழை பொழிவது இவங்களோட பயணத்துக்கு சற்று சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும். இப்ப எங்கெல்லாம் அதிகன மழை இருக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் அதிகன மழைக்கான எச்சரிக்கை என்பது இன்னைக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அதுவே திருவண்ணாமலை, அதை சுற்றி இருக்கக்கூடிய இங்கே உள்ள மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், புதுச்சேரி, விழுப்புரம், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி, தருமபுரி உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இப்ப நாம பார்க்குற இந்த மேப் படி மாலை 7 மணி நிலவரத்தை இதுல நாம காட்டுறோம். அதாவது மகாதீபம் 6 மணிக்கு ஏற்றப்படுது. 7 மணி நிலவரப்படி அங்க நல்ல மழை பொழிவு இருக்கும். அப்ப அந்த சமயத்துல எந்த அளவுக்கு மழை இருக்கும் அப்படின்றத இதுல நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த திருவண்ணாமலை மகாதீபத்துக்கு போகக்கூடிய பக்தர்கள் இதற்கான முன்னேற்பாடுகள், முக்கியமா பாதுகாப்பு தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு போகணும் அப்படின்றது தான் நாம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு.